அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க தற்போது எங்க இருக்கீங்க அப்படிங்கறது குறித்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரு தனியார் சொகுசு விடுதியில சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிட்டு வருது. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னையா? அம்மா வணக்கம்மா. அம்மா நான் சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் பேசுறேம்மா. முதல்ல யாரையும் சிறை வைக்கல. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க சொகுசு விடுதினா சொகுசு விடுதி இல்லை, சாதாரண எல்லாரும் தங்கிட்டு போகிற விடுதி தான் இது. அந்த மாதிரியான ஒரு விடுதி தான் அதில் இருக்கிறோம். சிறை வைக்கல. இப்போ கவர்னரை பார்க்கறதுக்கு சின்னமா போயிட்டு ஒரு ஆள்றதுக்கு இருந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது உரிமை கோரிட்டு வந்திருக்காங்க. கவர்னர் மறுபடியும் நம்மளை கூப்பிடும் பொழுது எல்லாரும் அசம்பலா இருந்தா போய் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு டக்குன்னு ஆளாளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் அசம்பலா ஆகணுங்கிற எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு விடுதியில தங்கியிருக்கோம். இவ்வளவுதான். மற்றபடி யாரும் எங்களை சிறை வைக்கவும் இல்லை. நாங்களா பார்த்து விருப்பப்பட்டு தான் இந்த விடுதியில இருக்கேன். இதுல என்னன்னா இப்ப இதை காணவில்லை அப்படின்னு சொல்லி சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் காணவில்லைன்னு சொல்லி சேலம் மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்ததா வழக்கறிஞர் அல்பு சுராஜுங்கிற ஒருத்தர் புகார் கொடுத்தா நம்ம சேனல்ல செய்தி வந்ததா நம்ம நண்பர்கள்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் அதுக்காக தான் சரி மறுபறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்போ இருந்துக்கிட்டு இந்த ஆளுங்கட்சி உரிமை கோரணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் சென்னையில் தான் இருக்கோங்கிற விஷயம் ஊடகங்களுக்கு தெரியும், பப்ளிக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி நாங்கள் எல்லாரும் சென்னையில் முகாமிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் சேலத்தில் ஒருத்தர் எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ காணவில்லைன்னு சொல்லி ஒரு மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட ஒரு புகார் கொடுக்கறதும் அந்த புகாரை எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப அதை நம்ம ஊடகங்களில் பேட்டியாக கொடுத்து அவங்க ஒரு சீப்பாக ஒரு சில்லறத்தனமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுங்கிறது அது நாகரிகமற்ற செயல். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்ற உறுப்பினர், அது குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் இருக்காங்க. சென்னையில இருந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு தான் அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க உரிமை கோர இடத்துல இருக்காங்கன்னு இதை சொன்னாங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் அது ஒரு மறுப்பாக நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நாம் இப்போ தொலைபேசியில் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன். இங்கே நாம் இங்கே அதிமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இங்கே வந்தோம். ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்து ஆளுங்கட்சியினுடைய குழு தலைவராக நாம் சசிகலா அம்மாவை தேர்ந்தெடுத்தோம். அது சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இங்கேருந்து விலகி போய் பேட்டி கொடுத்துரு முதலமைச்சராக இருந்து இருக்கிற காபந்து முதலமைச்சராக பன்னீர்செல்வம் சொல்லி நாங்கள் எல்லாரும் முன்மொழிஞ்சது நாங்கள் வழிமொழிஞ்சு ஒரு தீர்மானம் எழுதி கொடுத்தோம். இது நடந்து முடிஞ்ச கதை. அதுக்கப்புறமேட்டு அவர் எல்லா கதையும் சொன்னார். அப்புறமேட்டு அது இப்போ ஒரு இழுபறியில் இருந்துருக்கு. கவர்னருடைய முடிவில் இன்னைக்கு காத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாரும் கவர்னர் எங்களை இருந்துக்கிட்டு அழைக்கிறது காத்துக்கிட்டு நாங்கள் ஒரு இடத்துல அசம்பலாகி காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்களாம் இல்லாத நேரத்தில் எங்கள் தொகுதியில் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி திமுக தரப்புல இந்த காசு வாங்கிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு புகார் கொடுக்கறதுங்கிறது எங்களுக்கு ஒரு மன உளைச்சல். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மன உளைச்சல். இப்போ நான் காணவில்லைன்னு யார் சொல்லணும்? என் மனைவி சொல்லணும், எங்கள் அம்மா சொல்லணும், என் பையன் பொண்ணுங்க யாராவது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் காணவில்லைன்னு சொல்லி ஒரு காவல்துறை ஆணையாட்ட புகார் கொடுக்கறதோ அந்த புகார் கொடுத்தங்கிற செய்தியை நம்ம பேட்டியாக போடுறதுக்கோ நான் என்ன அன்னச்சத்திரி போச்சுண்ணா சொல்லுங்க. அது நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஊடகத்தில் அதை நம்ம எடுத்துக்கூடாது. சார் நீங்கள் கேட்டுக்கலாம். சார் நீங்கள் அவர் காணவில்லைன்னு சொன்னீங்களே, அவர் நீங்கள் வீட்டில் போய் கேட்டிங்களா, அவங்க அம்மாட்ட கேட்டிங்களா, அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்களா, அவங்க சன் அண்ட் டாக்டர்கிட்ட கேட்டிங்களா? நீங்கள் பாட்டு கொண்டாந்து காணவில்லைன்னு சொல்லி புகார் கொடுத்து அது செய்தி ஆக்குறீங்களே அப்படின்னு. அது நம்ம 7 சேனலில் வந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு போல. என்னடா இந்த மாதிரி கூப்பிட்டீங்க? நீங்களும் கேட்டுருக்கலாம். கேட்காம அதை கொண்டாந்து ஒரு செய்தியாக விளம்பரம் வேணும் அப்படி மலிவிலையில் பண்ணாங்க. இங்கே நாங்கள் நல்ல விதமாக இருக்கிறோம். இங்கே சாதாரண ஒரு விடுதலை எல்லாம் அசம்பலாக இருக்கிறோம். எப்போ மட்டும் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களை முதல்வராக்கிறதுக்கு ஆளுநர் அவர்களை அழைப்பார். அம்மா அவர்களோட தலைமையில் மீண்டும் இதே பொறுச்சொல்லி அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக இருக்கணும், ஆட்சி வரணுங்கிற முறையில் சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கிறது நம்மளையெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா போய் நின்று அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முறையில் நான் மட்டும் இல்லை அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த விடுதியில் காத்துக்கிட்டு இருக்கோம்.